எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்த எம்பெருமானே. இன்றைக்கி நம்ம திருவாரூரில் இருக்கிற திருவஞ்சியம்ங்கிற ஊரில் இருக்கிற வாஞ்சிநாதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இங்குள்ள தாயோட பேர் மங்களநாயகி வாழவந்த நாயகி. தலபிரிச்சம் சந்தன மரம். தீர்த்தம் குப்தகங்கை யமதீர்த்தம். ஆகமம் காமிக ஆமகம். இந்த ஊரோட போன பேர் திருவஞ்சியம். இப்போ இந்த ஊரோட பேர் ஸ்ரீவஞ்சியம். இத்தலம் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் மூவரால் பாடல் பெற்றிருக்குதுங்க. வன்னிக்கொன்றை மதமத்தம் இருக்கொடு கூவிலம் பொன்னி யாச்சடையிற் பொலிவித்த புறநானூர் தென்ன வென்றுவரி வண்டிசை செய் திருவஞ்சியம் என்னை யாருடை யானிட மகவு கந்ததே என ஞானசம்பந்தர் பாடுறாரு. இத்தலத்தோட பெருமையான கிரகண காலங்களில் எல்லா கோயில்களிலும் நடை அடைக்கப்படுவது வாடிக்கை. ஆனால் இக்கோயிலில் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும். கிரகண நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். குப்தகங்கை. ஒருமுறை கங்காதேவி சிவனிடம், மக்கள் அனைவரும் கங்கையில் நீராடி தனது பாவத்தை தீர்ப்பதால் என்னிடம் பாவம் சேர்ந்து விட்டது. இதை போக்க தங்கள் தான் வழி கூற வேண்டும் என்று வேண்டினாள். அதற்கு சிவன், உயிர்களை பறிக்கும் யமனுக்கே பாவ விமோசனம் தந்த தலத்தில் சென்று பிரார்த்தனை செய்தால் உன்னிடம் சேர்ந்த பாவங்கள் விலகும் என்றார். அதன்படி கங்கை தனது 1000 கலைகளில் ஒரு கலையினை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதி 999 அம்சங்களுடன் இங்கு தீர்த்தத்தில் இரகசியமாக உறைந்திருப்பதாக ஐதீகம். எனவே குப்தகங்கை என்று இங்குள்ள தீர்த்தத்துக்குள் பெயர் வந்தது. எனவே இது காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது. தற்போது முனி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மாசி மகத்தன்று இந்த தீர்த்தத்தில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை ஞாயிறு. தட்சன் நடத்திய யாகத்தில் சிவனை அழைக்கவில்லை. இதனால் கோபமடைந்த சிவன் தன்னை அவமதித்து நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டவர்களை தண்டிக்க தன் அம்சமாக வீரபத்திரனை அனுப்பினார். வீரபத்திரனால் தண்டிக்கப்பட்டவர்களில் சூரியனும் ஒருவர். இதனால் சூரியன் தன் ஒளியை குறைந்து வருந்தி ஸ்ரீவஞ்சியம் குப்த கங்கையில் கார்த்திகை மாதம் முழுவதும் நீராடி சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் சூரியனுக்கு இழந்த ஒளியை மீண்டும் தந்தார். ஸ்ரீவஞ்சியத்து ஸ்ரீ என்ற மகாலட்சுமியை அடைய விரும்பி திருமால் தவம் இருந்ததால் இத்தலம் ஸ்ரீவஞ்சியம் ஆனது. இங்கு சிவனே அனைத்துமாக அருள்பாலிப்பதால் நவகிரகங்களுக்கு சந்நிதி இல்லை. இக்கோயிலில் அக்னி மூலையில் தெற்கு நோக்கி யமனும் சித்திரகுப்தனும் ஒரே சந்நிதியில் அருள்பாலிக்கின்றனர். யமனுக்கு வடைமாலை சாத்தி வழிபடுகின்றனர். சாந்தி செய்யும் விதத்தில் இங்கு ஆயுள் ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி செய்யும் நீண்ட ஆயுள் பெறலாம். இங்கு வீற்றிருக்கும் அஷ்டபுஜ மகிஷாசுரமர்த்தினி மிகவும் சக்தி வாய்ந்தவள். துர்க்கைக்கு தனி சந்நிதி இல்லை. பிரம்மாண்ட நாயகியாக காட்சி தரும் மகிஷாசுரனி திருமேனி துர்க்கையின் சிறுவமாக இருக்கிறாள். ராகுவும் கேதுவும் ஒரே வடிவில் இருப்பதை இக்கோயிலில் மட்டுமே காண முடியும் என்று கூறப்படுகிறது. யோக நிலையில் யமன் இருப்பதால் இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மரணபயம் நீங்கும். காசியில் மறித்தால் யமபயம் இல்லாவிட்டாலும் ஒரு நாளிகையாவது பைரவர் தண்டனை உண்டு. ஆனால் வஞ்சியத்தில் மறித்தவருக்கு யமபயம், பைரவ தண்டனை என்ற இரண்டுமே கிடையாது. இங்கு பைரவரும் யோக நிலையில் தமது தண்டனைகளையெல்லாம் கீழே வைத்துவிட்டு ஈசனையே துதித்து வண்ணமிருக்கிறார். யமன், பைரவர் இருவருமே அதிகாரமில்லாத இத்தலம் காசியை காட்டிலும் 100 மடங்கு உயர்ந்தது என முனிவர்கள் கூறப்படுகின்றனர். பிரம்மாண்ட புராணத்திலும் விரிவாக கூறப்படுகிறது. இத்தலத்தோட வரலாறு என எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும் போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை சிவபெருமான் கொடுத்துள்ளார் என யமதர்மராஜா மிகவும் வருந்தினார். திருவாரூர் சென்று தியாகராஜனும் தனது குறைபாட்டை தெரிவித்தார். வஞ்சியம் சென்று வழிபாடு ஆசிரியது கூறியது. அதன்படி யமன் இத்தலம் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார். இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சி தந்து வேண்டும் வரம் கேள் என்றார். அதற்கு யமன், இறைவா, அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி எனக்கு தந்துள்ளதால் எல்லாருக்கும் என்னை கண்டு பயப்படுகின்றனர், திட்டி தீர்க்கின்றனர். பல கொலைகளை தீராத பிரம்மகத்தி தோஷம் பிடித்து என்னை வாட்டுகிறது. பாவம் தொடர்கிறது. மன நிம்மதியே இல்லை என்றார். யமனின் கோரிக்கையை ஏற்ற இறைவன், யமதர்மனே, இனிமேல் யமன் உயிரை பறித்து விட்டான் என கூறமாட்டார்கள். நோய் வந்ததாலும், வயதாகி விட்டதாலும், விபத்து ஏற்பட்டதாலும் இறந்தான் என கூறுவார்கள். இதனால் பழியும் பாவமும் இனி உனக்கு கிடைக்காது. மேலும் நீ தவம் செய்த இத்தலத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர
அனுமதிக்க வேண்டும். இத்தலத்தில் தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும். மேலும் நீ இத்தலத்தில் சேஸ்திர பாலகனாக விளங்குவாய். இத்தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பின்பே என்னை தரிசிப்பார்கள் என்று அருளினார். அதன்படி இங்கு யமதர்மனுக்கே முதல் வழிபாடு நடக்கிறது.